லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வங்கக்கடலில் நிலவும் தித்துவா புயல் தற்பொழுது சென்னைக்கு தெற்கே 540 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், சிவகங்கை, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தித்வா புயல் காரணமாக மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம் பகுதிகளில் இன்று காலை முதலே வழக்கத்திற்கு மாறாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னை, கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து வந்த ரயில்கள் உள்ளிட்ட அனைத்து ரயில்களும் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ராமேஸ்வரம் செல்வதற்காக ரயிலில் வந்த பயணிகள் அரசு பஸ்கள் மூலம் ராமேஸ்வரம் அனுப்பி வைக்கப்பட்டனர். பாம்பன், ராமேஸ்வரம் கடல் பகுதிகளில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படும் ரயில்கள் அனைத்தும் மண்டபம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்கிறது. காற்றின் வேகம் குறையும் வரை மண்டபத்திலிருந்து ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறு உத்தரவு வந்த பிறகே பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர். ராமேஸ்வரத்தில் சூறை காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு ஒரு மீன்பிடி படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திடீரென நங்கூரம் மருந்து சேராங்கோட்டை பகுதியில் தரை தட்டி கரை ஒதுங்கியது. அந்நேரம் படகில் மீனவர்கள் இருந்ததால் ஜாக்கிரதையாக படகு இயக்கி பெரும் சேதத்தை தவிர்த்தனர். ஆனாலும் படகை சேதாரமின்றி துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல மீனவர்கள் போராடி வருகின்றனர். சேராங்கோட்டை கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் காணப்படுவதால் சாலையில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 நாட்டு படகுகள் கடலில் இழுத்து செல்லப்பட்டன. சேராங்கோட்டை ஊருக்குள் கடல் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவ மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதுபோன்ற புயல் மழை காலங்களில் நாங்கள் நிம்மதியின்றி வாழ்கிறோம். உடனடியாக தூண்டில் வளைவுடன் கூடிய துறைமுகத்தை சேராங்கோட்டையில் அமைத்து தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புயல் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடலுக்கு செல்ல ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயா